நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். நிலவுல வந்து மொத கால் வைத்தது யாரு? நம்மகிட்ட கேட்டா எல்லாரும் சொல்லுவோம், நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல கால் வச்சாருன்னு. ஆனா நிலவுல மொத கால் வைத்திருக்க வேண்டியது எட்வின் ஆல்ட்ரின். இவரு தான் மொத கால் வச்சிருக்க வேண்டியது. அது ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்றது தான் இந்த கதை. நிலவுக்கு இவங்க 2 பேரும் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா, நீல் ஆல்ட்ரின் வந்து கப்பல் படையில் வந்து நல்ல திறமையான அதிகாரி. அவர் வந்து நடற்பயிற்சி எல்லாம் தெரிஞ்சவர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கும் அதே மாதிரி தான். நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து கப்பல் படையில் நல்ல திறமையான அதிகாரி. இவங்க 2 பேரையும் தைரியத்தை பாராட்டி தான் இவங்க வந்து விண்கலத்தில் மேலே போயிட்டாங்க. சந்திரனில் போய் இறங்கினதும் ஃபஸ்ட்டு நாசாவில் இருந்து ஒரு உத்தரவு தான், கோ பைலட் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த ஆல்ட்ரினுக்கு வந்து அவருக்கு வந்து பயமாகிடுச்சு. இது தெரியாத இடம், அதுவும் புதுசாக வரும் புவியீர்ப்பு விசை இல்லை வேறு இல்லை. நம்ம டக்குன்னு கீழே இறங்கி போனோன்னா நம்மளை காற்றடிச்சு தூக்கிட்டு போயிருமேன்னு அவர் பலவாறு பயந்ததுனால அவர் தங்கிக்கிட்டே இருந்தார். உடனே அடுத்தது இன்னொரு அறிவிப்பு வந்தது. அடுத்தது துணை பைலட்டு இப்போ வந்து நிலவுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு. உடனே ஒரு செகண்டுக்குள்ளே தாமதிக்காமல் டக்குன்னு போய் இறங்கிட்டார் நிலவில். அதனால தான் நம்ம வந்து இன்ன வரைக்கும் நிலவில் யார் ஃபஸ்ட்டு இறங்கினான்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்றோம். இதே இது ஆல்ட்ரின் மட்டும் ஒரு நிமிஷம் தயங்காமல் இறங்கியிருந்தாருன்னா நம்ம இப்போ வந்து அவர் பேரை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தயங்கக்கூடாது. தயக்கம் காட்டினா நம்ம வந்து பின்தங்கிடுவோம். அதே மாதிரி இன்னொரு கதை. ஒரு குருகுலத்தில் வந்து அந்த குருகுலத்தோட தலைவர் முனிவர் வந்து, நீங்கள் வந்து இந்த பாடத்தை வந்து எல்லாம் இந்த புக்கெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு நாளைக்கு நான் வரும்போது என்கிட்ட ஒப்படைக்கணுன்ருக்கு. சரி, நான் அவரும் வெளியூருக்கு போயிட்டு வந்ததும் இந்த மாதிரி யார் எல்லாம் படிச்சிங்களான்ருக்கு. எல்லாரும் நாங்களாம் படிச்சிட்டோம். அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் படிச்சிங்களா? நான் ஒரே ஒரு வரி தான் படித்தேன். உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து நல்லா செம்ம அடித்தார், முன்னாடி எல்லாம் பண்ணார். கடைசியில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு முடிச்சோடனே அப்பையும் அடி வாங்கின அவர் வந்து கவனித்தார். அப்புறம் குரு கேட்டார், சரி நீ என்ன தான் படித்த அப்படின்னு. எப்பயுமே மனம் தளராமல் பொறுமையாக இருப்பது எப்படி என்ற வரியை வந்து நான் படித்தேன் அப்படின்னு. உடனே குருவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அடி வாங்கினவர் வந்து யார்? தர்மர். அடித்தவர் துரோணர். இந்த கதையில் என்ன தெரியுது, எப்பயுமே பொறுமை கடல்னு தெரியுது.